ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஸ் நேயர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நாம இன்னைக்கு 2024 வருடம் எப்படி இருக்கும்னு புத்தாண்டு ராசி பலனா பார்க்க போறோம். கடந்த வருடம் 2023 வருடம் 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளும் நடந்தது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 3 பெயர்ச்சிகளும் நடந்தது. ஆனால் இந்த 2024 வருடம் ஒரே ஒரு பெயர்ச்சி மட்டும்தான் நடக்க இருக்கிறது. குரு மட்டும் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் இறுதியில் பெயர்ச்சி ஆகுவார். மற்ற கிரகங்கள் சனி, ராகு கேது அனைத்தும் இப்போ இருக்கிற இடத்துலதான் 2024 வருடம் முழுவதும் இருக்க போறாங்க. சனி இப்பொழுது கும்ப வீட்டில் இருக்கிறார். ராகு மீன வீட்டிலும் கேது கன்னி வீட்டிலும் இருக்கிறார்கள். இந்த கிரகங்கள் இதே இடத்தில்தான் இந்த வருடம் முழுவதும் இருக்க போகின்றன. இவைகள் வருட கிரகங்கள். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேதுக்கள் 1.5 வருடத்துக்கு ஒரு முறையும், குரு 1 வருடத்திற்கு ஒரு முறையும் பெயர்ச்சியாகின்ற வருட கிரகங்கள். மற்ற கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவைகளெல்லாம் 1 மாதத்திற்கு ஒரு முறையும் 2 மாதத்திற்கு ஒரு முறையும் பெயர்ச்சியாகின்றன. சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகிறார். இந்த மாத கிரகங்களை வைத்து நாம் மாத பலன்களை பார்க்கலாம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு கேது இவைகளை வைத்துதான் வருட பலன்களை நாம் சொல்ல முடியும். புத்தாண்டுனால எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். போன வருடம் நிறைய கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தது. இந்த ஆண்டாவது நமக்கு விடியலை தராதான்னு எதிர்பார்ப்போட ஒரு சிலரும், போன வருடம் எல்லாமே நல்லா நடந்தது, மனதுக்கு நிறைவா இருந்தது, திருமணமானது, குழந்தை பிறந்தது, வேலை கிடைச்சது, இப்படி எல்லாமே மனதுக்கு நிறைவா இருந்தது, இந்த வருடமும் இது தொடருமான்னு ஒரு சிலரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நிமிடத்துல இருக்கிற கிரகத்தினோட நிலையையும், நம்ம பிறந்த ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தின் நிலையையும், தசாபுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு நீங்க பிறந்த ஜாதகத்தை வச்சு பாத்துக்கோங்க. அது யோக தசையா அவயோக தசையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதையும் இந்த கோச்சார பலனையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நடக்கிற பலன்கள் 100% கரெக்டா இருக்கும். இப்போ 12 ராசிக்கும் 2024 வருடம் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். கும்ப ராசிக்கான 2024 வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மற்ற எந்த ராசிகளையும் விட கும்ப ராசிக்காரர்கள் தான் இந்த புத்தாண்டு பலனை அதிகமா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்துல இருக்கீங்க. கும்ப ராசியில அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து சனி பயிற்சியாகி சதய நட்சத்திரத்துல இப்ப போயிட்டு இருக்காரு. எனவே சதய நட்சத்திரக்காரர்களும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இனிமேல் கவனமாக இருக்கணும். கும்பராசிக்காரர்கள் எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்னு ஏற்கனவே பலமுறை ராகுகேது பயிற்சியிலும் குரு பயிற்சியிலும் மாத பயிற்சியிலும் பலமுறை சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்லி போர் அடிக்க வேண்டாம். நீங்க அதுல கவனமா இருந்துக்கோங்க. சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். சனி உங்களோட ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்துவார். ராசி என்பது சந்திரன், மனது, எண்ணங்கள், உடல் நலம், தோற்றம், ஆரோக்கியம் இவைகளை எல்லாமே குறிப்பது. இவற்றின் மேல் சனி செல்லும் பொழுது இவற்றில் மாற்றங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். இந்த வருடம் முழுவதும் சனி உங்கள் ராசியிலேயே தான் இருக்க போகிறார். ராகு கேதுக்கள் ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலையும் இருக்க போறாங்க. 2ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் இருக்கிற ராகு கேதுக்கள் ஒரு நல்ல அமைப்பு இல்லைன்னு பொதுவா சொல்லிட முடியாது. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல குருவோட வீட்டுல இருக்காரு. குருவோட வீட்டுல இருக்கிற ராகு அவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்தின் அமைப்புகளான பணவரவை தந்து கொண்டுதான் இருப்பாரு. குடும்பத்தையும் அமைத்து தருவார். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன்னா 7.5 சனி காலகட்டத்துல திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் எந்த தடையும் இருக்காது. உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி நடந்ததுன்னா 7.5 சனி நடக்கிறது, 2 8ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறது, இதனால ஏற்படுற பாதிப்புகள் எல்லாம் குறைவாகவே இருக்கும். உங்க ஜாதகத்துல அவயோக தசைகளும் 6 8ஆம் அதிபதிகள் சம்பந்தப்பட்ட தசைகளும் நடக்கும் பொழுது மட்டும்தான் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால நீங்க ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாக மாறும். முயற்சி ஸ்தானத்துல குரு இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருந்து ராகு விலகிவிட்டதால் ஏற்கனவே சனியின் பார்வையிலும் ராகுவின் பிடியிலும் இருந்த குரு இப்பொழுது இயல்பான நிலைமைக்கு வந்து விட்டார். எனவே இளைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவர்களுக்கும் உங்களால நன்மைகள் நடக்கும். குரு உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் வரை இருப்பாரு.
ஏப்ரல் மாதம் வரை குரு 3ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை இப்பொழுது சிறு சிறு ஊடல்களோட ஓரளவு நன்றாகவே போயிட்டு இருக்கு. ஆனா குரு பெயர்ச்சிக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இதை தெரிந்து கொண்டு நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்ததா குரு ஏப்ரல் வரை 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடம் அம்சங்களான தந்தை, தந்தை வழி அமைப்புகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அதுல சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 11ஆம் இடத்தையும் குரு இப்ப பார்த்துட்டு இருக்காரு. ஏப்ரல் வரை அது நீடிக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில்ல லாபம் எல்லாம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால உதவிகள் கிடைக்கும். 2வது திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 2வது திருமணமும் நடக்கும். அடுத்ததா ஏப்ரல் இறுதியில குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் குரு உங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட அனைத்திலும் நன்மைகளையே தருவார். 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் ஓரளவு நல்ல இடம்தான் குருவுக்கு. உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கும் அமைப்பையும் தாயாரின் சொத்துக்கள் கிடைக்கும் அமைப்பையும் ஏற்படுத்துவார். குரு 4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 இந்த இடங்களை பார்க்கிறாரு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு செல்ல இவ்வளவு நாள் முயற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா ஏப்ரலுக்கு மேல உங்களுடைய கனவு நனவாகும். ஆபீஸ்ல இருந்து எல்லாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க, நம்மளை மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பலையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த உங்களுடைய கனவு ஏப்ரல் மாதத்திற்கு மேல உங்களுக்கு நடக்கும். அடுத்ததா குரு 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும். உங்களுக்கு ப்ரொமோஷன் அது மாதிரி உங்களுக்கு பெண்டிங்ல இருந்தா அது ஏப்ரல் மாதத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு நன்மைகளை கொடுக்கும் வருடமாகவே ஆரம்பிக்கிறது. நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.